ஹை ஃப்ரெண்ட்ஸ், நெல்லை வீரா ஸ்டடிகர் டிஎன்டெட் பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் சேரணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பாபருடைய போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாபருடைய ஆட்சி காலம் வந்து 1526 to 1530, ஜஸ்ட் 4 வருஷம்தான். முதல் பானிபட் போர் நடக்குது. முதல் பானிபட் போர் வந்து 1526 ஏப்ரல் 21. முதல் பானிபட் போர் பானிபுரி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1, அதுக்கு முன்னாடி 2 ஆட் பண்ணுங்கள், ஏப்ரல் 21. ஸோ அப்போ 1526 ஏப்ரல் 21 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. இதில் இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு, பாபர் வெற்றி அடைகிறாரு. வரலாற்று புகழ்மிக்க பானிபட் சமவெளியில் இந்த போர் நடக்குது. அடுத்து கன்வா போர் 1527. பானிபட் போர் பீரங்கியெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சதுனால பாபருக்கு கண்ணு பட்டு போச்சு, ஞாபகம் வைங்க. கன்வா போர் கண்ணு படுறது வந்து யாருக்குன்னா ராணாவுக்கு. மேவார் ராணா, கன்வா ராணா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேவார் ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடக்கும். பாபர் வெற்றி அடைவார், ராணா சங்கா தோல்வி அடைவார். 16 வயசில் கண்ணுப்பட்டு போச்சு, ஞாபகம் வச்சிங்கன்னா 1527 மார்ச் 16. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மார்ச் நடக்குது, சரியா? அடுத்து சந்தேரி போர். கண்ணுப்பட்டு போன சந்தேகத்தில் இருந்தார் ஜனவரி மாதம். அப்போ சந்தேரி போர் 1528 ஜனவரி 29. சந்தேரி போர் வந்து மாளவம் மேதினி ராய்க்கும் பாபருக்கும் நடக்கும். பாபர் வெற்றி அடைவார். சந்தேகத்தில் மாளவத்தில் மேதினி ராய் வந்து இருந்தார். அடுத்து காக்ரா போர் வந்து சந்தேகத்தில் இருக்கும்போது கோப்ரா கொத்திட்டதா ஞாபகம் வைங்க. அப்போ காக்ரா போரில் லிங்க் ஆயிரும். 1529 மே 6. அடுத்தடுத்த வருஷங்கள் தான், 26, 27, 28, 29. மே 6 காக்ரா போர் முகமது லோடிக்கும் பாபருக்கும் நடக்கும். பாபர் வெற்றி அடைவார். இந்த முகமது லோடி யார் அப்படின்னாக்கினா இப்ராஹிம் லோடியினுடைய பிரதர் அவர். ஏன்னா பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இவர் வந்து முகலாய பேரரசை ஆரம்பிப்பார். அப்போ இப்ராஹிம் லோடி சார்பாக யாராவது ஒருத்தர் திருப்பி அட்டாக் பண்ண வரணுமா இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடியவர் தான் யாருன்னா இப்ராஹிம் லோடியுடைய பிரதர் வந்து முகமது லோடி. காக்ரா போர் நடக்கும், ஓகேவா? அடுத்து காக்ரா போருக்கு அப்புறம் 1530 பாபர் இறந்துருவார். டிசம்பர் 26 சுனாமி அன்னைக்கு இறந்துருவார். டிசம்பர் 26 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து பானிபட் போரில் கண்ணுப்பட்டு போச்சு, சந்தேகத்தில் இருந்தார். அப்போ காக்ரா கொத்திட்டது, ஸோ இறப்பு, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.